நம்ம இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்துன்னு ஒரு ஒருத்தன் சுத்தி இருப்பான். சாரு அவர் பெரிய சாருங்க. உனக்கு என்னோட மரியாதை. ஒரு பாலியல் பொறுக்கி நாய் டிவிக்கு சார்ந்த வாய்ஸ் ஆஃப் சரத்தாவா அப்படின்னு ஒரு நாய், ஒரு புறம்போக்கு அந்த நாயோட பேசின ஒரு ஆடியோ தான் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லா போட்டோ வருது. வேலை கேட்டு வந்த பொண்ண மாசமாகன பாடுங்க அவன். பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சில பேரை பார்த்தோம்னா இவன் எப்படா நம்மள்ட்ட வம்பளப்பான், அதை சாக்கா வச்சு நாள் அப்பா அப்பலாம் அப்படின்னு நமக்கு தோணும். சில பேரை பார்த்தாலே நாள் அப்பா அப்பனும் போல தோணும். பார்த்தாலே எப்படா ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். பாரு யாரும் முறைக்கிறா முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மூஞ்சி தான் இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் அப்படிங்கிற ஒரு ஓனா மூஞ்சி. காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பார்த்துட்டு போனா போதும், பாட் அவுட், அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். இப்ப அவனோட ஆடியோ ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆமா, ஃபாலோவர்ஸ் ஏற்றணுன்றதுக்காக தான் உள்ள வந்தது. நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்மளும் உதவி பண்ணோம். இது திறந்து நம்ம முடிஞ்சது சீல் பிடிச்சு, அவ்வளவுதான். உன்னை எல்லாம் அமலக்கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. இவன் பேசும்பொழுது அந்த ஃபாலோவர்ஸை ஏற்றுறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட பெண் வந்து என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் பேசும்பொழுது நம்மளும் அவங்ககிட்ட பேசணும். அப்புறம் நம்ம தான் வந்து சீல் பிரித்தோம் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது சீல் பிரிப்பதுன்னா உங்களுக்கு தெரியும், அது நம்ம அதுக்கு மேலே அதுக்குள்ளே ரொம்ப ஆய்வுகள் செய்ய வேணா, அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் எவ்வளவு பெரிய கேவலமா ஒரு ஜென்மம் பாத்துங்க. இவன் தான் பார்த்தனா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறான். இவனா விஜய் இன்கேஸ் தேர்தல தோத்துட்டா விஜய்க்கு வந்து இது வந்து நஷ்டம் கிடையாது, இழப்பு கிடையாது. உங்களை போன்ற மக்களுக்கு தான் அது வந்து இழப்பு. நீ மாட்டிட்டு செத்தா நாங்க ஏன் பதட்டப்படணும், பரபரப்படையணும்? நீ என்ன இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தியா? நீ செத்தா நாங்க ஏன்டா பதட்டப்படணும்? ஆனா தொண்டை எப்படி இருக்கணும் அதே மாதிரிதான் அவன் அண்ணன் இருக்கான். அண்ணன் எப்படி இருக்கா அப்படின்னா, கட்டண பொண்டாட்டியை விட்டுட்டு காலம் போற வயசுல இன்னொரு ஒப்பாட்டோட வந்து கூத்திய வந்து சுத்தி நிக்கிறாரு. வீட்டுல வந்து வயசுக்கு வந்த பசங்க இருக்கானோ அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், பேரப்புள்ள கொடுத்து அழகு பார்ப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸ் இதுதான் பண்ணணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கட்டண பொண்டாட்டி வெட்டி விட்டு பிள்ளைங்களும் வெட்டி விட்டு இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து சந்தோஷமா வாழ்றான்னா, இவர் தான் பெண்களுக்காக, பாதுகாப்புக்காக, உரிமைக்காக நிப்பாரா? மானங்கட்ட மடப்பயல, நீ மாநிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது தம்பி. ஏற்கனவே பார்த்தனா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு முஸ்லீம் பெண் நினைக்கிறான், அந்த பெண் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அதாவது கட்சியில வந்து நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமா, அதெல்லாம் பண்ணாத ஒரு பதவி அப்படின்ற அந்த பொண்ணை மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு கையங்களும் மாட்டிக்கிட்டான். அண்ணா அப்படிங்கிறான் போது தொண்டை எப்படிங்கிறான்றது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படிலாம் வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்றான் பாருங்க. இதே மாதிரி எத்தனை பெண்களை அவன் செஞ்சிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆமா, மொத்தம் இது மாதிரி எத்தனை கேட்டு கேட்டா? 12 13 சார். 12 இல்ல 13 பாரு, அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சுல, போலாமா? போலாம் சார், வா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டணும். போனே அலோடு கிடையாது உள்ள யாருமே. நீ போன்லாம் வெளியவே கொடுத்துட்டு தான் வரணும். அதனால நம்மளோட போன் மட்டும் தான் உள்ள அலோடு. ஆடியன்ஸ் போன் எல்லாம் யாருமே அலோடு கிடையாதா. அதனால வந்து அப்படியாவது வந்து ஷோ கண்டென்ட் வெளியே படுத்தணும்னு அது அவ்வளவு வெளியே இருந்தது. டோட்டலாவே வந்து டிஎம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும், ஓகே ஆகும் அவங்களுக்கு அப்படின்னு. உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது ஓகே ப்ரோ, ஆனா கன்ஃபார்ம் நீங்க போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்களா, நீங்க போட்டோ எடுத்து தான் என்கிட்ட வரீங்க அப்படின்னு. பெரிய யோக்கிய மசுரு இவரு. ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம, அதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்கள் வேலை டிக்னிட்டியை நீங்கள் கொஸ்டின் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன், அதுக்கு பதில் தான் நான் அதை கேட்குறேனே தவிர நான் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்கல. எடு செருப்பண்ணாய ஓனா மூஞ்சி, ஏண்டா மைனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே. ஓகே ப்ரோன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்க அதுக்கப்புறம் பாருங்க, ப்ரோன்னு சொல்லாதீங்க அப்படின்றான். இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா ப்ரோன்னு சொல்லாதீங்க அப்படின்றான். மாமா மாறி ஏண்டா இதைத்தானடா எல்லாரும் சொல்றோம். அக்கா தங்கச்சியா இருப்போம், நாங்க தேவைப்பட்டா பொண்டாட்டியாவும் இருப்போம் அப்படிங்கிறத ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னாக்கா இப்படியா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் பொன்ராஜுங்கிறவர் சொல்றாரு. உடனே தூக்கிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒண்ணீங்கல்ல, அப்புறம் இதுக்கு பேர் என்ன?
சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. ஏதோ ஒரு மீட்டிங், விஜயோட மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு அந்த பாஸ் கொடுப்பாங்களா, பாஸ் இருந்தா தான் உள்ள போவாங்க. அப்ப பாஸ் கேட்டிருக்கு இவங்கிட்ட. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான், ஓகே டிக்கெட் பண்ணுவோம், டிக்கெட் எடுத்து நான் உள்ள கூட்டு போடுவேன், நீங்க சொன்னது மாதிரி நான் உனக்கு போன்ல போட்டோவோ வீடியோவோ எடுத்து கொடுத்துருவோம், நீ அங்க தளபதி கூட நிற்கும் பொழுதோ நீ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். இப்போ வந்து நீங்கள் கேட்டதுக்கு நான் ஓகே சொல்கிறேன், எனக்கு வந்து உள்ள டிக்கெட் வாங்கி கொடுத்து நீங்கள் உள்ள எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நீங்கள் என்னென்ன செய்ய சொல்லுவீங்களோ அதை நான் உடன்படுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல், பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த குழந்தை வேறு வழி இல்லாமல் அதை ஒப்புதலை கொடுத்துருக்கு. பிஞ்சு பிள்ளைகளை தின்றுருக்கான் சார் அவன் ராஸ்கல். அவனை இப்போ சார் ரோலர் அதை வச்சு ஏற்றி கொள்ளணும் சார் அவனை. அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. டே பொறுக்கீங்களா, உங்க தலைவன் முதற்கொண்டு கீழே இருக்க ஒருத்தன் அந்த சரத்து வரைக்கும் அபியூசஸா இருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் கட்சியில இருக்கானுங்களா இல்ல காஜில இருக்காங்களா சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இந்த முகரக்கட்டையை வச்சுக்கிட்டே உங்களுக்கு பெரிய ரோமியோ சொல்லிட்டு செருப்பு ஆபீஸுக்குள்ள போட்டு வரலங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்காங்க. எடுத்துக்கிட்டு நிறைய கேமரால வீசிருப்போம். உன்னைய கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அது ஒரு 17 வயசு குழந்தைன்னு ஆரம்பத்துல சொல்றான். அது குழந்தை, அது எப்படி ஏமாத்தி இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எப்பவுமே ஒரு ரெசார்ட் போட்டு வச்சிருப்பாங்களா, ஃபுல் ரெசார்ட்டையும் புக் பண்ணிருப்பாங்களா, மாறி மாறி நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பூந்தமல்லியில ஒரு ரெசார்ட் நாங்க புக் பண்ணி வச்சிருந்தோம். டோட்டலாவே நாங்க மாத்தி மாத்தி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. கான்ஸ்டபிள் இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் அப்ப மாறி மாறினாக்கா இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க சொல்லுங்க. அந்த பாஸ் வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு பொண்ணையே இவங்க இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, கட்சியில பொறுப்பு வாங்கணும்னாக்கா அப்ப அந்த பெண்கள் அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகள் என்னென்னலாம் யூஸ் பண்ணிருப்பானுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானுது. அப்ப விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, அதாவது உச்சபட்சமாக சொல்றது என்னன்னாக்கா, தன்னுடைய உடம்பையே கொடுக்குறேன் அப்படிங்கிறது, என்னோட உடலையே நான் கொடுக்குறேன், எனக்கு என்னன்னாக்கா எனக்கு விஜய் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்தா போதும். அந்த ஆள் பின்னாடி போனீங்கன்னா ஒன்ன குப்பையாக்கிடுவான் போகல. அப்ப இவனுக்குள்ள ஃபாலோவர்ஸுக்கு இவ்வளவு பெரிய கேங் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னாக்கா, இப்போ இவனை விட அதிகமான ஃபாலோவர்ஸ் உள்ளவங்க, ஆனால் இந்த கட்சியில பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்க என்னென்னலாம் செய்வாங்க. என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களாம் சந்தேகப்படக்கூடாது, பார்த்த உடனே சுட்டு கொன்றுக்கணும். யாரை பார்த்தா விபச்சாரன்றீங்க, எங்களை பார்த்தா விபச்சாரம் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த அணிகளையும் பார்த்தோன்னா கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல குறிப்பா பார்த்தோன்னா ரெட்பிக்ஸோட மகள் லிசா. இங்க ஒரு ஆமா உட்கார்ந்துட்டு எங்கீங்க? இப்பதாங்க நடந்துகிட்டே போச்சு. லிசா மேடம், இந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் இவனை பத்தி பேச ஒரு வீடியோ போடுங்களா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். போட மாட்டீங்களா? ஏன்னா உங்க கட்சி சார்பா இருக்குல்ல, பேச மாட்டீங்க. வெக்கமா இல்ல? இந்த கொக்கோகோலா டின்னு இருக்குல்ல, டின்னு கோக்கு, அதை குடிச்சதுக்கு அப்புறம் அப்படி நசுக்கி போட்டோம்னாக்க அந்த கொக்கோகோலா டின் எப்படி இருக்குமா அந்த மாதிரியான ஒரு மொகரக்கட்டைங்க. அதை அப்படியே வச்சோம்னாக்க அந்த மொகரக்கட்டை வரும். அது அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போட நாய. இதை வச்சுக்கிட்டு சொல்லுது, இவ்வளவும் செஞ்சுட்டு எல்லா போட்டோவும் இருக்கு, எல்லா வீடியோவும் இருக்குங்குது இந்த மொகரக்கட்டை. இப்ப எவனுமே வாய் திறக்க மாட்டேங்கிறானே. பெண்கள் பாதுகாவலராக, ஐயோ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக ஆட்சின்னு சொன்ன எந்த குரலும், எந்த ஆஃப் பாயில்களும் இதுக்கு வாய் திறக்கவே இல்லையே. ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து இவன் மேல 2 எஃப்ஐஆர் போயிருக்கு, புகார் கொடுத்து 2 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. பெருசா சிக்க போறான் தம்பி. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்லை தரையில் படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். அப்போ இவனுடைய ஃபோனை பிடிச்சி முதல்ல ஆய்வு செய்யணும். டெலிட் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக டெலிட் பண்ணியிருப்பான். டெலிட் பண்ணாலும் எடுக்க முடியுங்கிறது அந்த முண்டை கிளப்பிக்கு தெரியாது. நீ எவ்வளவு டெலிட் பண்ணாலும், நீ ஃபோனையே தூக்கி போட்டாலும் நீ மாட்டு வராஜா. மவனே, நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம், நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா. நான் இப்போ சொல்றேன், அந்த தப்பு நான் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. பண்ணாத தப்புக்கு என்னை எப்படிலாம் என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. தம்பி ஓனா முஞ்சி, இந்த கதைலாம் வேற எங்கேயாவது ஒன்று, நீ
இதெல்லாம் வேற எங்கேயாவது உங்க கட்சியில் இருப்பான் பாரு, அவங்ககிட்ட போய் அவன் காதுல மொளமா வாங்கி சுத்து. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இல்ல இந்த ஓனாமுஞ்சி வீட்டில் உள்ள அப்பாவோ அம்மாவோ அண்ணன்களோ இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல. இப்படியாப்பட்ட ஒருத்தவனை பெத்தத்துக்கு உண்மையிலேயே அவங்கெல்லாம் செருப்பை கழட்டி 10 அடி அவங்க தலையில் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விஜய் அவர்கள் பார்த்தோன்னா டிஜிபி அலுவலகத்தில் போயிட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு இந்த மாதிரி எங்க கட்சி சார்ந்த பெண்களை வந்து தப்பான கொச்சான வார்த்தைகள் இந்த டிஎம்கே சார்ந்த சில ஆட்கள் பேசுறாங்க, இவங்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அண்ணன் போனாரு. ஆனா அங்க போனதான் தெரியுது அண்ணன் மேலே ஒரு கேஸ் இருக்காங்க உள்ள. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன்னா சங்கீதா மேட்டர்ல சங்கீதா இஷ்யூல பார்த்தனா அந்த அக்கா வந்து கொடுமைப்படுத்திருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான், இவன் வந்து மனுஷனே கிடையாது, இவன் ஒரு சைக்கோன்னு சொல்லி அங்க ஒரு கேஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அண்ணன் தலை தெறிக்க ஓடி வந்துட்டாரு வெளியே. என்னடா பழைய பிளேட்ல பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண மாதிரி இப்படி கத்தின்னு ஓடுறான். இந்த வாய்ஸ் ஆப் சரத் இந்த பாலியல் பொறிக்கை பத்தி ஏன்னா அண்ணன் ஒரு வார்த்தை பேசுற, ஏன் ஒரு கேஸ் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தால தூக்கி போடணும். வந்து அடுத்த நாளே போயிட்டு முடிச்சாச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரொம்ப முடியாது அங்க இருக்கும், அப்பா அம்மா வந்துருவாங்க அப்படின்னு சீனம் பிடிச்சா சென்னையில இருந்து வந்திருக்கேன், அவ்வளவுதான். பேச போட்டு ஓட்ட முடிச்சு. அந்த ஆடியோ கேட்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காம அயோக்கிய பொறுக்கி நாய் என்ன பேசியிருக்கானா. அவளை எப்பவோ யாருமே அம்மா அப்பா இல்லாத நேரம் பார்த்து நான் வீட்டுக்குள்ள போய் அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னிச்சு, இருந்தாலும் அவளுக்கு டைம் வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? வாய்ஸ் ஆப் சரத் இந்த பாலியல் பொறுக்கி நாய் இப்படி ஒரு தப்பான சில வேலைகளை பார்த்திருக்கான். அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கும், இவ்வளவு வந்து பெண்களை வந்து நான் வந்து விஜய் கூட வந்து போட்டோ எடுக்க கூட்டு போறேன், நான் ஒண்ணு வந்து இன்ஸ்டால வந்து கொலாபரேஷன் பண்றேன், எனக்கு நீ படு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ற அப்படின்னு நீ பேசுறியே, இன்கேஸ் உன்ன ஒருத்தன் எவனா ஒருத்தன் கட்சிகளை வரும்போது நீ என் கூட வந்து பண்றா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றான்னு சொல்லி எவனா கேட்டானா உனக்கு எப்படா இருக்கும்? இன்கேஸ் முன்ன கேட்கிறாருன்னு வச்சுக்கா, இமேஜ் தான் ஜஸ்ட் எப்படி இருக்கும்? என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரிக்கு பிறந்தவனே, என்னையா அது உள்ள ஒருத்தன் என்னை பார்த்தவன டவுசர் சட்டை எல்லாம் கழட்டிட்டு அமலமா நிக்கிறான். இதாயா கொரில்லா செல்லு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.